ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். நகர பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ் சமுதாயத்துக்கான முதலீடு, முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வயிற்றுப் பசியை போக்கும் திட்டமல்ல, மாணவர்களின் அறிவு பசியை போக்கும் திட்டம், துணை முதல்வர் உதயநிதி பெருமிதம். தமிழகத்தைப் போல பஞ்சாபிலும் காலை உணவு திட்டத்தை தொடங்க விருப்பம், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் பேச்சு. அதிமுக ஒருமுறை தோற்றால் மறுமுறை வீறு கொண்டு எழுந்து மாபெரும் வெற்றி பெறும், எடப்பாடி பழனிசாமி பற்றி பேச விஜய்க்கு உரிமை இல்லை என முன்னாள் அமைச்சர் வேலுமணி கண்டனம். விநாயகர் சதுர்த்தி விழா நாளை கொண்டாட்டம், முகூர்த்த தினமும் வருவதால் பூஜை பொருட்கள், பூக்கள், பழங்களின் விலை கடும் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு, சவரனுக்கு 74,840 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லியில் மருத்துவமனை கட்டுவதில் 5,000 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு, ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் சௌரவ் பரத்வாஜின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான 25% வரி வரும் 27ஆம் தேதி முதல் அமல், அமெரிக்கா அறிவிப்பு. போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் அதிபரை ரஷ்ய அதிபர் சந்திக்க வேண்டும், 2 வாரங்களில் நிகழாவிட்டால் தலையிடுவேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.